எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்ப சப்பாத்தி, பூரி, புலாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு சூப்பர் கிரேவி செய்ய போறோங்க. இந்த கிரேவிய நெறைய பேரு ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. சிலர் ஆர்டர் பண்ணலாம்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா மெனு கார்ட்ல அந்த ரேட்ட பார்க்கும்போதே நம்ம தல சுத்தி விழுந்துருவோம். ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணும்போதே அதனோட ரேட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 300க்கு மேல இருக்கும். ஆனா அந்த கிரேவிய ரூ. 100க்குள்ள நம்ம வீட்ல செஞ்சு குடும்பமே உட்காந்து சாப்பிடலாம். சுவையான இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு தான் இந்த கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு குட்டி குட்டியான சைஸில் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு 1 கிலோ வாங்கிட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு இது போல் ஒரு ஃபோர்க் வச்சு குத்திடுங்க. ஃபோர்க் வச்சு குத்தின பிறகு கிழங்க தண்ணியில் போடக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கண்டிப்பாக ஈரம் போக ஒரு டவல் வச்சு தொடச்சிடுங்க. இதில் ஈரமே இருக்கக்கூடாது. இது போல் ஃபோர்க் வச்சு குத்துறதுனால உள்ள வரைக்கும் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ஊறி சூப்பராக இருக்கும் நம்மளோட கிரேவி. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் சூடேறின பிறகு இதில் நம்ம உருளைக்கிழங்குல ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் எடுத்து சேர்த்துடணும். நம்ம உருளைக்கிழங்கை இதில் நல்லா வதக்கி விட போகிறோம். இது கலர் மாறி நமக்கு வதங்கி வரணும். உருளைக்கிழங்கு இதுலேயே நமக்கு வேகணும். பாதி அளவு வேகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே விடக்கூடாது. இதே போல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு செவந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதில் உருளைக்கிழங்கு இது போல் நம்ம இந்த சைஸ் உருளைக்கிழங்குல தான் செய்யணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி தம் ஆலு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த கிரேவியை குட்டி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் கிரேவி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டோம், குட்டி உருளைக்கிழங்கு கிடைக்கல அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், பெரிய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதே போல் வாஷ் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக நம்ம ஆற விட்டுடணும். இந்த எண்ணெயும் ஆறட்டும். 2 முறை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதே போல் கலந்து கலந்து விடும்பொழுது தான் உருளைக்கிழங்கு கலர் மாறி உள்ள வரைக்கும் எண்ணெயிலேயே இது நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எடுத்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் அப்படியே ஆறட்டும். ஃபுல்லாக ஆறின பிறகு திரும்பவும் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து பொரிக்கணும். எண்ணெய் சூடேறின பிறகு தான் சேர்க்கணும். ரூம் டெம்பரேச்சரில் ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கும்போது நீங்கள் இதில் சேர்த்து வறுக்கக்கூடாது. இந்த மெத்தடில் செய்கிறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் செய்கிறதுனால தான் கொஞ்சம் குக்கிங் டைமும் நமக்கு எடுக்கும், டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணும்பொழுதும் விலை அதிகம் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான வேலை கொஞ்சம் அதிகம், மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகுது இல்லைங்களா, அதுதான். ஆனால் வீட்டில் நம்ம செய்யும் பொழுது ரொம்பவே குறைவாக தான் செலவாகுங்க. நான் இப்போது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எங்கள் ஊரில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கினேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு ரேட்டு விற்குதுன்னு பாருங்கள். நான் இது செஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் தான் செஞ்சுருக்கேன். செஞ்ச ஒரு 2 நாளுக்கெல்லாமே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் ஊரில் இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ விலை விற்குதுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இது பொரிஞ்சு வந்த பிறகு குட்டி குட்டி உருளைக்கிழங்குலாம் சீக்கிரம் பொரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சிடலாம். கலந்து கலந்து விடுங்க. கலராமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு கருகிடும், இன்னொரு சைடு நமக்கு சரியாக வேகாது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எண்ணெயோட அளவு பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தனியாக வச்சுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லாவே பொரியட்டும். இது கூடயே கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போடுறதுக்கு நான் மறந்துட்டேன், அது பிறகு தான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம எடுக்கிற உருளைக்கிழங்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம். காரம் குறைவாக தான் இருக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் இதுதான் நான் சேர்த்த முழுசான கரம் மசாலா பொருட்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரு கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் 2, 3 இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடணும். இப்போ இந்த சமயத்தில் சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் நீங்கள் தனியாக வச்சிடலைன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் பவுடராக செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 200 ml அளவுள்ள கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்பொழுது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப புளிப்பான தயிரும் இருக்கக்கூடாது, புளிப்பே இல்லாத தயிரும் இருக்கக்கூடாது. தயிர் மிதமான புளிப்பில் இருக்கணும். அதே போல் தயிர் ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிரை அடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 முந்திரி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. இது போலலாம் செய்யும் பொழுது தான் அந்த ரியல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அங்கே கடுகு எண்ணெயில் சமைப்பாங்க. நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் நீங்கள் சமைச்சிக்கலாம். கிரேவி இது போல் திக்காக நமக்கு மாறி வரும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து சேர்க்க போகிறோம். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டாங்க. இது போல் திக்காக இருக்கும் பொழுது தான் சப்பாத்தி புலாவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது சுவையும் நல்லாயிருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்போட டேஸ்ட்டு உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த சமயத்தில் தூளுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்தது, நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவில் தூளுப்பு சேர்த்தேன். 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்ட பிறகு மேலே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். இதுதான் ஒரு கரெக்டான பதம். இந்த சமயம் வரைக்கும் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருக்கும். உள்ள வரைக்கும் உப்பு காரம் எல்லாம் ஊறியிருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லா வகை புலாவுக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த கிரேவியில் நீங்கள் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா 300 ml அளவு வரைக்கும் கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதில் இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கணும். அந்த பொருளை ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சேர்த்தாலே போதுங்க. அட்டகாசமான கிரேவி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்வீங்க. ஆனால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, ரிலேட்டிவ்ஸ்லையும் சரி, ரொம்ப ஈஸியாக அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இது போல் ஒரு கிரேவியை ஒரே ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டுக்கும் வீட்டில் நம்ம செய்கிற டேஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நான் கசூரி மேத்தி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச வெந்தய இலை. காஞ்ச வெந்தய இலை நம்ம மளிகை கடைகள்லேயே கிடைக்கும். அதை வாங்கிட்டு லைட்டாக நம்ம பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கையிலேயே கூட க்ரஷ் பண்ணி சேர்ப்பாங்க. நான் தனித்தனியாக அந்த இலைகள் தெரிய வேணாம் அப்படிங்கிறதுனால மிக்சி ஜாரில் பல்ஸில் விட்டு அரைச்சி அதை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. க்ரீமியான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் அவசரத்துக்கு கசூரி மேத்தி இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது கொத்தமல்லி இலைகள். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி எடுத்து கிரேவியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான இந்த காஷ்மீரி தம் ஆலு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.